அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம நோன்பு திறக்கிறதுக்காக வந்திருக்கிற இடம் தாங்க மஸ்ஜித் ரஹீம் ஜும்மா பள்ளிவாசல். இதோட லொகேஷன் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த மஸ்ஜித் இருக்கு. புது பஸ் ஸ்டாண்ட் பள்ளிவாசல் சொன்னா எல்லாருக்குமே தெரியும். இன்னும் வராங்களே இவங்களோட தலைமையில தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் எப்படி சொல்றது, அதாவது இஃப்தாருக்குன்னு சொல்லிட்டு தாறு மர அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் யாரும் பார்த்தா நம்ம ஹசரத்து தான், உலமா சபை தலைவர் நம்ம ஹசரத் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க. அதாவது நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தாருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இதில் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் எல்லா ஃப்ரூட்ஸும் கொடுக்குறாங்க. சமோசா, வடை, அது போக வந்துட்டு ஃபிஷ்ஷு, சீலா மீனை நல்லா பொரிச்சு மொறுன்னு சூப்பராக கொடுக்குறாங்க. லேடிஸுக்குன்னு தனியாக சின்னதாக ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் வந்துட்டு லேடிஸ் எல்லாம் நோன்பு திறக்கிறாங்க. அது போக வந்து இங்கே வந்து கூட்டம் வருது, எக்கச்சக்கமான கூட்டங்கள் வருது. அதில் வந்துட்டு கொஞ்சம் பரிமாறத்துக்கு ஆள் வேணும். வாரண்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும், கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும். நோன்பு நேரத்தில் கொஞ்சம் ஹிதுமை செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துல வந்து ஹிதுமை செய்யலாம். அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிஷ் வந்து கொஞ்சம் கிடைக்கல. நம்ம ஹசரத்து கொஞ்சம் உடனே நம்மகிட்ட ஓதும் போது அடிலாம் வாங்கினா இவன் நம்ம ஏதாவது கொடுப்போம்னு சொல்லி ஃபிஷ்ஷு கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது போக நோன்பு திறந்துட்டு தொழுகைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு வெளியே வரும்போது அங்கே வந்து ஐஸ்கிரீம் கொடுத்து வந்து இந்த இஃப்தாரோடைய நிகழ்ச்சியை வந்து நிறைவேற்றுறாங்க. ரொம்பவே அருமையாக இருக்குது. இன்ஷால்லா எல்லா விதமான மக்களும் வராங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்க. எல்லா மக்களும் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோன்புனா என்ன, மஸ்ஜிதில் எப்படி நடக்குது, எல்லாரும் சரிசமங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.